ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வாசலில் 2 பக்கமும் கொஞ்சம் போல் மண் விட்டுட்டு நான் செடி வளர்ப்பேன். எனக்கு பச்சை பசேல்னு செடி இருந்து அது வந்து கலர்ஃபுல்லாக பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும்ல, அப்படி வளர்க்க எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் வச்சுருக்கேன். அது என்னென்னா காடு போல் மண்டிடுச்சு. இதில் நிறைய பெரண்டை, இங்கே பாருங்கள், அது வந்து கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. இது நித்திய கல்யாணி, கற்பூரவள்ளி, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்களே அது இருக்குது, நாகப்பழ கன்று இருக்குது, சீத்தாப்பழ கன்று இருக்குது. இதில் பாருங்கள், இப்போ இந்த பசலை கொடியும் ஏறி இருக்குது, கொடி பசலை. இப்போ வந்து இவ்வளோ வந்து நம்மளுக்கு அரசலாக இருக்க பாம்பு வந்துடுது, நிறைய பாம்பு வரும். நான் வந்து அதனால் மொத்தத்தையுமே எடுக்க மாட்டேன், கொஞ்சமாக கிளைய உடச்சி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து பெரண்டையை வந்து அப்படியே தொங்குது நிறைய. இது பொக்கே போல் அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. மனசே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, செடியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணலை, அது திரும்ப வளர்ந்துக்கோங்க. இப்போ வந்து இதை விட்டுட்டு நம்ம பார்ப்போம். அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், இதில் தான் இப்போ வந்து நான் வந்து ஏற்ற போகிறேன். இந்த வேப்ப மரத்தில் இந்த கொடியை வந்து அப்படியே வந்து நம்ம கட்டி விட்டுடலாம். ஏன்னா போகிற வரவங்களாம் சொல்கிறாங்க, பெரண்டையை வீட்டில் வளர்க்காதீங்க, அது வந்து நிறைய தரித்திரத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், நீங்கள் எவ்வளோ பெரண்டையை வச்சுருக்கீங்க, பிடுங்கி போடுங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போவாங்க. நிறைய இருக்குதுன்னு நம்ம வீட்டில் வந்து பெரண்டையை பறிச்சுட்டும் போவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் நான் கேட்குறதில்ல. ஆனால் என் மனசுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பெரண்டையை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெரண்டையை போய் வாங்கிட்டு வந்து துவையில் அரைக்கிறதுக்கு நான் எவ்வளோ காசு செலவு பண்ணேன், அது எவ்வளோ நல்லது, அதை வந்து நான் போடுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன்னு டக்குன்னெலாம் வந்துடலைங்க. அது அது வந்து அப்படியே காஞ்சு போயிடும், அப்படியே வந்து நிறைய கிளை வெடிச்சு வராமல் அப்படிலாம் இருந்தது. நான் கஷ்டப்பட்டு தான் அதை போட்டிருக்கேன். ஆனால் இந்த பெரண்டையை நான் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, வருமானம் இல்லாமல் போயிருக்கு, வேலை போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த பெரண்டையால் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனைலாம் வரல. பெரண்டை வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நடந்திருக்கு. அப்படி நல்லதே இல்லைன்னா கூட அது முள் செடி கிடையாது, அது ஒரு மூலிகை செடி, அதனால் தாராளமாக வைக்கலாம். இதை விட ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக நம்ம வீட்டில் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு தாவர வகை, அது வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எவ்வளோ மருத்துவ செலவை குறைக்கலாம், நினச்சா எடுத்து குழம்பு வைக்கலாம், நினச்சா சட்னி அரைக்கலாம், நினச்சா அதை வச்சு துவையல் அரைக்கலாம், எவ்வளோ நல்லாயிருக்கு. அவங்க சொல்கிறத நான் காதுலேயே வாங்கிக்கல. அவங்களும் எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க, நானும் காதில் வாங்காத போல் அதை போயிட்டுருக்கேன். சொல்கிறவங்க தான் வந்து பறிச்சுக்கிட்டும் போகிறாங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை பிடுங்கிலாம் போட போகிறதில்ல. ஆனால் இது வந்து வீணாக போயிருக்குல்லையே, பழசு ரொம்ப முத்தனை இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் போல் எடுத்து போட்டுட்டு இந்த மரத்தில் நான் ஏற்றி விட போகிறேன். இந்த வேப்ப மரத்தில் நான் ஏற்றி விட போகிறேன். இப்போ வந்து இந்த பசலை கொடி இருக்குல்லையா, அதையும் வந்து கழித்து தான் போடுறேன். அதையும் வந்து வேறு இருக்க போகிறதில்ல, அதையும் வந்து நம்மளுக்கு தேவை தான். சின்ன வயசில் இது போல் வந்து இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுறேன், பொம்மைக்கு வரைகிறேன், இது போல் கலர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, இப்போயும் அந்த ஆசை இருக்குது பாருங்கள். இது நல்லா அப்படியே பிதுக்கி வரப்போ அது ஒரு கலர் வரும் இல்லையா, பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள். கலர் பண்ணால் செம்மையாக இருக்கு இல்லையா. என் பிள்ளைங்க இதை விளையாடிக்கிட்டே இருக்காங்க எடுத்து வச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எத்தனை கயிறு எடுத்தாலும் கட்டுறப்போ வந்து அது டைட்டாக பிடிச்சி அதை வந்து நெரிக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த பிரண்டையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லையா, இது பிஞ்சு பிரண்டையாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு அதை துவையில் அரைச்சிருவேன். அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ பாருங்கள், வேட்டி, ஒரு வேஸ்ட்டாக போன வேட்டி இருக்குது, அதை வந்து வச்சுக்கிறது தான் கஷ்டம், கிழிக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், சருன்னு கிழிச்சிட்டேன். இப்போ இவ்வளோ பீஸ் வந்து இந்த வேட்டியில் எனக்கு கிடச்சதுனால நான் வந்து வேணுன்ற அளவுக்கு அந்த வந்து எவ்வளோ ஏற்றணும்னு நினைக்கிறேனோ அது ஃபுல்லாத்தையும் நம்ம ஏற்றிடலாம் மேலே வந்து கட்டுறதுக்கு. இதுவே கயிறோ நூலோ வச்சா அது இறுகும், மரத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். மரம் பெருக்கணும் இல்லையா, அப்போ வந்து கஷ்டமாக. இதுன்னா மரம் பிரிகிறப்போ இந்த துணி நூல் தானே, அதை அறுத்துரும், அப்படியே கரெக்டாக துணி கிழிஞ்சும் வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நம்ம பெரண்டையும் நல்லா வந்து கொடி போல் சுற்றி அது பின்னிக்கும், நம்மளுக்கு மேலே ஏறிடும். ஓரளவுக்கு நான் சுத்தம் பண்ணிட்டேங்க இதை. ஏன்னா இதில் வந்து பப்பாளி இருக்குது, நாகப்பழ கன்று இருக்காங்க பாருங்கள், வேப்பங்கன்று முளைச்சி வருது. இப்போ வந்து இவ்வளோ இருக்குது, தேவைப்படுறப்போ நான் கழித்து தான் விடுவேன். இவ்வளோ செடியில் வந்து நான் இதை பிடுங்கிலாம் போட மாட்டேன். இங்கே பாருங்கள், நீங்களும் இது போல் செஞ்சுங்க. படிப்படியாக கட்டிட்டேன், வேலையை முடிச்சுட்டேன். நான் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கேங்க, ஏற்றி நல்லா கட்டியிருக்கேன், பழசெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன். இந்த செடியெல்லாம் வந்து அவ்வளோ இது முக்கியமானதுங்க.